என்னவென்று கூறுங்கள். ஒன்றுமில்லை. தாம் எதையோ என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள். இவ்வாறு என்னை தவிக்க விட்டு தண்டனை அளிப்பது தங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றதா? கூறுங்கள் மாதங்கி, என்ன நேர்ந்தது? உன்னிடம் நான் எதையும் கூற வேண்டிய அவசியமே இல்லை சதி. நீதான் இன்று வளர்ந்து விட்டாயே, அனைத்து மறிந்தவள் நீ. விவாக பருவத்தை வேறு அடைந்து விட்டாய். முன்பே தம்மிடம் கூறியிருக்கிறேன், மறைமுக பேச்சு எனக்கு புரியாது. தெளிவாக கூறுங்களேன். என்னவென்று கூறுவேன் சதி? இனி அது பற்றி கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கூறிய எந்த வார்த்தையையும் நீ கேட்கவும் இல்லை சதி. நான் எதை கூறினாலும் உன்னுடைய நடவடிக்கைகள் அதற்கு மாறாகத்தான் இருக்கின்றது சதி. உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணி விட்டாயா? எதற்காக இந்த அலங்காரம் செய்தாய்? நதி பூஜைக்கு வர எண்ணினாயே, அந்த எண்ணத்தை யார் உனக்கு தூண்டினார்கள் என்று எனக்கு தெரியாதா சதி? சதி, நீ உன் மனதில் என்ன எண்ணிக்கொண்டு சிவன், அவர்தான் அன்று என்னை காப்பாற்றினார். தாம் கூறுவது சரிதான் மாதங்கி. தம்முடைய கணிப்பு சரிதான். என் இதய துடிப்பை சற்றே உணர்ந்திடுங்கள். அவர் நினைவாகவே இருக்கின்றேன். எங்கு திரும்பினாலும் அவரை தெரிகின்றார். நான் காதல் வயப்பட்டதாக தாங்கள் கூறினீர்கள். அது உண்மைதான் என்று நான் உணர்கிறேன். நான் காதல் வயப்பட்டதை முதலில் அறிந்தவர் தாங்கள்தான் மாதங்கி. இல்லை சதி, தவறு சதி. நான் உன்னிடம் ஒன்றும் கூறவில்லை. உன்னிடம் நான் ஒன்றும் கூறவில்லை. நீ தவறு இழைக்கின்றாய் சதி. வேண்டாம் சதி, ஈசனை மறந்துவிடு, அடியோடு மறந்துவிடு. அவர் என்னை தேடி வந்தார். என்னை ரட்சிக்க ஓடோடி வந்தார். இன்னொரு உண்மையையும் நான் கூற வேண்டும். அவர் என்னை விட்டு எங்கும் செல்லவில்லை என்று எண்ணுகிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் என்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றார். உனக்கு பித்து பிடித்து விட்டது சதி. தாம் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள். என்றோ எனக்கு பித்து பிடித்து விட்டது. அன்று தாம் தானே கூறினீர்கள், காதல் வயப்பட்டால் அது எனக்கு தானாக தெரியும் என்றீர்கள். பரிபூரணமாக அது தெரிந்துவிட்டது. பூரணமாக அதை நான் உணர்ந்து விட்டேன். பசுபதிநாதர் பெயரை கூறுவதை பாபம் என எண்ணப்படும் உனது தந்தையின் மாளிகையில் பொங்கி பிரவாகிக்கும் உனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் எவரும் இல்லை சதி, எவரும் இல்லை. தாமும் இல்லையா? மாதங்கி, சற்று நில்லுங்கள். என்னை பிரிந்து செல்ல வேண்டாம். தம்மை அன்று என்னை நன்கு அறிந்தவர் வேறு எவரும் இல்லை. நில்லுங்கள். என்னை தவிப்பில் ஆழ்த்திவிட்டு செல்ல வேண்டாம். எனது மனதில் காதல் விருட்சம் வேர்விட்டதை எவரிடமும் நான் பகர இயலாது. ஈசன் எனது சுவாசத்தில் கலந்து விட்டார் மாதங்கி. நிலை அறிந்திருந்தும் சிலை போல நின்றிட இயலவில்லை. இருப்பினும் அதற்கு இப்படி ஒரு தண்டனையா?
என்றும் தமது மொழியில் அன்பு கலந்திருக்கும். என் உள்ளத்தின் துயரை அகற்றிடுமே. எனில் உருவாக்குவோமா ஓர் காதல் வண்ணம்? நீ மையலில் சிக்கொண்டிருக்கிறாய். பின் இப்பாராமுகத்திற்கு காரணம் என்ன? இல்லை மாதங்கி, தமது துணை எனக்கு தேவை. இங்கு தாம் மாத்திரமே எனது உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள். தம்மிடம்தான் உள்ளத்தில் உறையும் உண்மையை ஒழிக்காமல் வெளியிட இயலும். விதிகளின் எல்லையை நான் கடந்து விட்டேன். கடந்த எல்லைக்குள் இனி கால் பதிக்க இயலாது. தட்சன் புதல்வி தாட்சாயினியாக இயலாது. இத்தகு நிலையில் தாம் எனக்கு துணை நின்று என்னை காக்காமல் போனால் என்ன செய்வேன் நான்? தாங்களே கூறுங்கள். உன் விழிகளில் ஒளியாக தெரிகிறார், உன் வார்த்தைகளில் ஒலியாக தொனிக்கிறார். அவர்தான் உனது இதயம் வென்றவர். என் செய்வது சதி? உன் மீது நான் கொண்ட அன்பினால் உன் அன்பை அன்று எனக்கு ஏதும் தென்படுவதில்லை. நீ காதல் வையப்பட்டதால் நான் குரோதம் கொள்ளவில்லை. எனினும் வருத்தம் கொள்கிறேன். ஏனெனில் இன்று நீ கடந்து செல்ல துணிந்த எல்லையின் பின்னே துன்பங்கள் மாத்திரமே வியாபித்திருக்கும். அதை கண்டு நான் இன்பம் கொள்ள இயலாது சதி. சதி, நீ மையல் கொண்டிருப்பவர் வைராக்கியம் கொண்டவர். அவ்வைராக்கியத்திடம் உன் காதல் ராகம் எடுபடுமா? அவரிடம் மையல் கொண்டால் கிடைப்பது தொல்லைகள் மாத்திரமே. மையல் கொள்ளாவிடில் எனது வாழ்வே பொய்யாகிவிடும். காதல் வெப்பம் தகித்திடும் என்று எச்சரித்தேனே. நீ கொண்டுள்ள மையலின் விளைவுகளை நன்கு அறிந்ததால் தான் நான் அவ்வாறு கூறினேன். விளைவுகளை குறித்து நான் சிந்தித்தால்தான் அதன் வீரியத்தினை நான் உணர்வது சாத்தியம். எனினும் என்னை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்த பின்னர் அற்ப விளைவுகளை குறித்த ஆதங்கம் ஏன்? நான் நானாக இல்லாத நிலையில் என்னுள் எப்படி அச்சம் உண்டாகும்? இதுவே உன் நிர்ணயமாயின் என் துணை உனக்குண்ட.
உன் மையலின் முடிவினை நான் கூற இயலாது. எனினும் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட இயலும். நீ பெரும் ஆபத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளாய். ஆபத்தா? அதை குறித்த அச்சம் எனக்கில்லை. ஆபத்தினின்று காக்கத்தானே ஆபத்பாந்தவர் தோன்றினார். மீண்டும் ஓர் சந்திப்பு நிகழ வலிந்து நான் ஆபத்தை அரவணைப்பதில் பிழை என்ன?